இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல வேலை வீட்ல யாரும் நம்மளை கவனிக்கல. இல்லனா இப்படி போயிட்டு வரதை பார்த்தா என்ன ஏதுன்னு நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா நாள் முழுக்க இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்கே. என்ன பண்றது? ஆஹா இல்ல, இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் யாரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். கண்டிப்பா இவங்க போலீஸ் தான். இவனை இதோட விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? போதுங்க, பாவம், அப்புறம் பாத்துக்கலாம். யாரு இவனுக்கு நீ பாவம் பாக்குறியா? நாம மட்டும் இவன் கிட்ட மாட்டி இருந்தோம், இவன் நம்மள சும்மா விட்டுருப்பானா? நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை எவ்வளவு யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கணும். இப்ப பாரு இவனை என்ன செய்யறன்னு. ஐலி, சாரு நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்ன திரும்பவும் மீட்டிங்கா? இல்ல, இது வேற விஷயம். என்ன விஷயம்? நாம ஒருத்தனை சஸ்பெக்டா நினைச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்ல. ஆமா, நமக்கு தெரிஞ்சவன் தானே. என்னதான் சொல்லிட்டு இருக்காங்களா? அந்த திருட்டு ராஸ்கல் தான். அவன் மூலமா ஏதாச்சும் முக்கியமான எவிடன்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுதான்னு கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு நான் இன்னும் ப்ராப்பரா எதுவும் கிடைக்கலன்னு மெசேஜ் பண்ணேன். என்னன்னு தெரியல, ஒரு பயங்கர டென்ஷன்ல இருந்திருப்பார் போல. அதான் எதுக்கு அவன் தப்பானவனு தெரிஞ்சு சும்மா விட்டு வச்சிருக்கீங்க? அவனாலதான் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. பேசாம அவனை கொன்ற வேண்டியதான்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ பெஸ்ட் ஐடியா விஷம் வைக்கிறது தான். ஏன்னா அதனாலதான் ஃபுட் பாய்சனா மாறிடுச்சுன்னு அது இதுன்னு ஏதாவது சமாளிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, அப்ப இதே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு நாம இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அட பாவீங்களா, உங்களுக்கு ஒரு யோசனை இல்லைனா கொன்னுடுவீங்களா? இப்ப என்ன பண்றது? இத நான் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்றது? ஐயோ, எப்படியாவது இன்னைக்கு உயிர் பொழைச்சாகணும் கபிலா. ஆமா, எதுல கலந்து கொடுக்கலாம்? பேசாம ஒரு ஸ்வீட்டை போட்டுருவோமா? அவன் அப்படியே இனிப்பா சந்தோஷமா சாப்பிட்டோம். என்ன ஸ்வீட்? அதான் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் லட்டு 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 லட்டு. நல்ல சாய்ஸ் தான். டேய், இப்ப எதுக்கு இந்த ஸ்வீட் எனக்கு கொடுக்குற? எனக்கு அதெல்லாம் வேணாம், நவுரு. அதான் சொல்றாருல்ல, ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டாதான் என்ன, குறைஞ்சா போயிடுவீங்க. குறைஞ்ச போக மாட்டேன், ஒரேடியா போயிடுவேன். அதுக்கு தான் இந்த பிளானு. மாட்ட மாட்டேன்டி, நான் மாட்ட மாட்டேன். இங்க பாருங்க, ஒழுங்கா ரெண்டு பேரும் நகர போறீங்களா இல்லையா? நான் கிளம்பணும். எப்படி இருந்தாலும் போகதானே போறீங்க. இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டே போங்க. இந்தா 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 சாப்பிடு. டேய் டேய் டேய், வேணாம்டா. இந்தா இது புடி. அது எப்படி வேண்டாம்னா விட்டுருவனா? டேய் வேணாம். சாப்பிடு. ஏன் கையால நீ ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். இல்ல, எனக்கு வேணாம். இந்தா ஏய் சாப்பிடுறா. வேணாங்கறல்ல. சொல்ல கேட்காம குடுக்க வர. டேய் சாப்பிடுறா. இங்க பாரு, வேணா சொன்னா கேளு. ஒரு லட்டு சாப்பிடுறா. டேய், நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. இத பாருங்க, எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஸ்வீட் கொடுத்துக்கலாம். நீங்க இத சாப்பிடுங்க. வேண்டாம். அட, என்ன நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இங்க சாப்பிடுங்க. சொன்னா கேளுங்க ரெண்டு பேரும். ஒரு வாடா சாப்பிட்டு நான் போயிடுறேன். ஒரு வாய் சாப்பிடுங்க. சொன்னா கேளுடா, சாப்பிடுறா. என்னால முடியாதுடா, வேணாம்டா. பரவாயில்ல, ஒரு வாடா. ஒரு வாய் வேணாம். கபிலா, ஒரு வாய் கபிலா. டேய் ஒரு வாய் சாப்பிடுங்க. சாப்பிடுறா. டேய் அம்மா, டேய் கபிலா, பாருங்க. டேய் ஒரு வாடா சாப்பிடுடா. டேய் கபிலா, சொன்னா சிவா நில்லு. கபிலா, வேணாம். கபிலா, ஒரு வாய் நில்லுடா. வேணாம். டேய் அக்கா என்னடா? பாருக்கா, பாருக்கா.
இதை தாண்டி நம்ம பேசுறது கேக்கும். கண்டிப்பா கேட்காது. ஆனா ஏன் இப்படி மறைக்கிறீங்க? பின்ன என்ன, எவ்வளவு நேரம் தான் இதுக்கு பயந்துகிட்டு பேசாமே இருக்க முடியும்? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க வேண்டாமா? அதுக்கு அதை தூக்கி போட்டுடலாமே. இதை வச்சு இன்னும் நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பிளான்? அது வந்து என்னன்னா, நம்ம டீம்ல இருந்து தான் கால். ஹலோ மேடம், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வர்மா விஆர் ரெஸ்டாரண்ட் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சீக்ரெட் மீட்டிங் போட போறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு மேடம். எப்போன்னு தெரிஞ்சுதா? இன்னைக்கு தான் மேடம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்போ கிடைச்சது? இப்பதான் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்மா வார்டு ப்ரூஸ்லி கிட்ட பேசினான். இந்த மீட்டிங்ல ஏதோ புது டீல் பத்தி பேச போறாங்களா மேடம்? அது என்ன டீல்னு தெரிஞ்சுதா? அது சரியா சொல்லல மேடம். ஆனா வர்மா கூட பிசினஸ் டீல்ல இருக்கிற நிறைய பேரு இதுல கலந்துப்பாங்க மேடம். சரி, நீங்க சீக்கிரமா நம்ம டீமோட அங்க போய் வெயிட் பண்ணுங்க. நாங்க 2 பேரும் சீக்கிரம் அங்க வந்துடுறோம். ஓகே மேடம். ஐலி, இன்னைக்கு கண்டிப்பா அவங்கள பிடிச்சே ஆகணும், என்ன ஆனாலும் சரி. நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா வீட்ல என்ன சொல்லிட்டு போறது? வழக்கம் போல ஸ்கூல்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அப்போ கபிலனும் அங்க வர நிறைய சான்சஸ் இருக்குல்ல? கண்டிப்பா அவனும் வருவான். அவன் வர்மா கூட இருக்கிறது தான் வர்மாக்கு சேஃப். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவங்கள புடிச்சே ஆகணும், விடக்கூடாது. ஓகே சார். அண்ணி, ஐலி, நானே உங்களை கூப்பிடலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம் அண்ணி? இன்னைக்கு நீங்க 2 பேரும் வெளியில எங்கேயும் போக வேண்டாம். இங்கே இருங்க. ஏன் அண்ணி? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான் நான் இருக்க சொல்றேன். என்ன வேலை? அவசியம் எல்லாத்தையும் சொல்லணுமா? நீங்க கூட நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல அண்ணி. ஏன் இப்படி பேசுறீங்க? அக்கா, அந்த வேலை எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப முடியும்? அது தெரிஞ்சா நான் ஏன் உங்களை இன்னைக்கு முழுக்க வீட்ல இருக்க சொல்ல போறேன்? எப்ப வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆஃப்டர்நூன்குள்ள இருக்கும். இப்போ என்ன பண்றது? அதுக்குள்ள வர்மா மீட்டிங்கே முடிஞ்சிருமே. சரி, ரொம்ப குழப்பிக்காதீங்க. நான் என்ன வேலைன்னு சொல்லிடுறேன். உங்களோட மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதைத்தான் இன்னைக்கு நாம பண்ண போறோம்.